ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் கொஷின்ஸ் 100 கொஷின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஒவ்வொரு டெய்லியும் வந்து ஒவ்வொரு கொஷின் பேப்பர் பார்க்கலாம். 100 கொஷின்ஸ் வந்து இருக்கும். இதை நீங்கள் டெஸ்ட் மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஹைட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ தமிழ் பொது தமிழுக்கான கொஷின் பேப்பர் மட்டும் பார்க்கலாம். இதுக்கு நடுவில் மற்ற வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். சரியான தொடரை தேர்ந்தெடு. ஸோ அதாவது சொற்களை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியான சொற்றொடரை வந்து தேர்ந்தெடுக்கணும். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குவர். ஸோ அடுத்த ஆப்ஷன்லாம் வந்து தப்பாக தான் இருக்கும். தொடரை தேர்ந்தெடுத்தல். உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ளவரையிலும்னு கொடுத்துருக்காங்க. உலகம் உள்ளவரையிலும் தமிழ்மொழி வாழட்டும். உள்ளவரையிலும் உலகம் வாழட்டும் தமிழ்மொழி வாழட்டும் உலகம் தமிழ்மொழி உள்ளவரையிலும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ சரியான தொடரை தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன் வந்து பி, செகண்ட் ஆப்ஷன். அதாவது உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் அப்படிங்கிறது. அடுத்ததாக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. குசேலபுரி சமஸ்தானம் பிரதான தொழில் உழவுதான். பிரதான தொழில் உழவுதான் குசேலபுரி சமஸ்தானத்துக்கு. குசேலபுரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில். உழவுதான் தொழில் குசேலபுரி சமஸ்தானத்துக்கு பிரதானம். இப்போ படிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன். குசேலபுரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில். ஃபோர்த்து கொஸ்டின். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆடு அப்படின்னா நம்ம அது கூட்டு பெயரை எப்படி சொல்லுவோம்? ஆப்ஷன் ஆட்டு மந்தை. ஸோ ஆடு எப்படி சொல்லணும்? ஆட்டு மந்தை. ஸோ அதே மாதிரியானதான். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. மாடுக்கு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இதுக்கும் அதுதான். ஆட்டு மந்தை மாதிரி மாடுக்கும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கூட்டு பெயரை? மாட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா நிரல் நிறை அணி. இதில் நிறை என்பதன் பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நிறுத்துதல். ஸோ நிறை அப்படின்றதோட அர்த்தம் என்ன? நிறுத்துதல் அப்படின்றது தான். அடுத்ததா எங்கு நிற்கிற இந்த பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக்கும் பொழுது எவ்வாறு அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து மறைஞ்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் வந்து இங்கே இருக்கிறது. எங்கே நிற்கிறாய், எங்கே அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு. எங்கே நிற்கிறாய், எங்கே நிற்கிற அப்படிங்கிறது பேச்சு வழக்கு. அதை வந்து நார்மலாக கேட்கும்போது கேட்குறது. ஸோ எழுத்து வழக்கில் நம்ம கேட்கும்போது எங்கே நிற்கிறாய் அப்படின்னு கேட்போம். அடுத்ததா அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வேற்றுமை உருபு. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் இந்த சொற்றொடர்களை பொருளை வேறுபடுத்த காரணமா அமைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா வேற்றுமை உருபு. ஏன்னா அறிஞருக்கு இக்கு வருது, இங்க அறிஞரது அது வருது. இப்போ வேற்றுமை உருபு தான் வித்தியாசப்படுத்துது. அடுத்ததா கலை சொற்களை அறிதல் கேட்டிருக்காங்க. கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா என்ன? எபிக் லிட்ரேச்சர்னா என்ன? ஏன்ஷியன் லிட்ரேச்சர்னா என்ன? ரீஜனல் லிட்ரேச்சர்னா என்ன? இதுல வந்து சரியான இணை கேட்டிருக்கேன். எது வந்து கரெக்டா பொருந்தி இருக்கு அப்படின்னு பாருங்க. ரீஜனல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சரியானது. ஸோ கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்விலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம். எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா காப்பிய இலக்கியம். ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய இலக்கியம். அடுத்ததாக கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. சரியான இணையை தேர்க அப்படின்னு இருக்காங்க. இதில் எது சரி அப்படின்றத பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் கன்சுலேட் அப்படிங்கிறது துணை தூதரகம். இதுதான் வந்து கரெக்டானது. இரிகேஷன் அப்படின்னா பாசனம். டெரிட்டரி அப்படின்றது நிலப்பகுதி. கில்ட் அப்படின்றது வணிக குழு. அடுத்ததா கூற்று. கூற்று காரணம் சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கும். எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். இதுல எது சரி, எது தவறு? ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து சரி.
தேர்டு வந்து தவறானது. எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது மட்டும் தவறு. மற்ற 3 ஆப்ஷனும் வந்து கரெக்டாக இருக்கு. இதான் கூற்று காரணம் சரியா தவறான்னு கொடுத்து 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம். பெயரச்சம் 3 காலத்திலும் வரும். பெயரச்சம் 3 வகைப்படும். ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு, எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட் தான். ஸோ ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம். பெயரச்சம் 3 காலத்திலும் வரும். 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. பெயரச்சம் வந்து 3 வகைப்படும்னு கொடுத்துருக்காங்க. பெயரச்சம் வந்து 2 வகைப்படும். ஸோ இதுதான் சரியானது. அடுத்ததா கூற்று காரணம் சரியா தவறா. தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இந்த பாடலை பாடியவர் பாரதிதாசன். இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவரின் இயற்பெயர் சுப்புரத்தினம். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரிதான். அடுத்ததா குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. பணம் பானம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி மாறும்? குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை பானகம் அப்படின்னு மாறும். வறுமை பானகம். அடுத்ததா குறில் நெடில் வேறுபாடு கண் கான். ஸோ கண் அப்படின்றது உறுப்பு, கான் அப்படின்றது காட்சி. அடுத்ததா இரு பொருள் தருக கலை. இரு பொருள் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பயிரோட வளரும் புல் பூண்டுகளை நம்ம களை அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்றும் இருக்கு, அதுக்கான பேர் வந்து அழகு அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா இரு பொருள் தருக ஆழி. கடல் மோதிரம். ஸோ ஆழி அப்படின்னா கடல் மோதிரம். அடுத்ததா இரு பொருள் தருக படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா படித்தல் வீட்டின் படி. ஸோ படித்தல் வீட்டின் படி அப்படிங்கிறது தான். அடுத்ததான் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வலசை போதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரேஷன் அப்படிங்கிறது அது வந்து கரெக்டான இடத்துல நம்ம ஃபில் பண்ணணும். காடுகள் இடம்பெயர்தல் டேஷ் என அழைக்கப்படும். காடுகள் இடம்பெயர்தல் வலசை போதல். பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும். ஸோ அடுத்ததான் மனிதன் இடம்பெயர்தல் விலங்குகள் இடம்பெயர்தல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்ட் ஆப்ஷன் வந்து பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும் அப்படின்றதான். அடுத்ததா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கருப்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பாடகரின் முகம் வெட்கத்தில் கருப்பாகி விட்டதுன்னு வராது. ஸோ வெட்கத்தில் அப்படின்னா சிவந்து அந்த மாதிரி தான் வரும். வானத்தின் நிறம் கருப்பு அப்படின்றதும் வராது. வானம் நீல நிறம். அப்பாவிகளின் மனம் வந்து எப்பவும் வெள்ளையை தான் ஒப்பிடுவாங்க, வெள்ளை கலரோட. ஸோ அடுத்ததான் வெயிலில் அலையாதே உடல் கருப்பாகிவிடும் அப்படின்றது. ஸோ அடைப்புக்குள்ள பொருத்தமான இடத்துல இதை சொல்ல வந்து சேர்க்கணும். அடுத்ததான் சரியான இணைப்பு சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து டேஷ் ஈர்ப்புடன் எழுத பழகுதல். ஸோ இதில் வந்து சரியான இணைப்பு சொல்ல தேர்ந்தெடுத்துதான் இருக்காங்க. இந்த இடத்துல இணைப்பு சொல் என்ன வரும்? அதுபோல. ஸோ உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து அதுபோல ஈர்ப்புடன் எழுத பழகுதல் அப்படின்ற இணைப்பு சொல் வரும். அடுத்ததா சரியான இணைப்பு சொல் எழுதுக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது டேஷ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஸோ ஆகையால் அதனாலும் வரும் ஒரு சில இடங்கள்ல. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அடுத்ததா சரியான இணைப்பு சொல். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஷ் துன்பப்பட நேரிடும். இல்லை என்றால் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். அடுத்ததா சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. நிலங்களை டேஷ் வகையாக பிரித்தனர்.
ஸோ வகைன்னு வந்துருச்சு. அப்போ என்ன வரும்? எத்தனை வகையாக, நிலங்களை எத்தனை வகையாக பிரித்தனர் அப்படின்றது தான் சரியான வினாச்சொல். அடுத்தது சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் டேஷ். இந்த இடத்துல என்ன வரும்? யாவை. யாருன்னு வரமாட்டாங்க. எப்படின்னு வராது. எவ்வாறுன்னு வராது. ஸோ கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை. அடுத்ததா சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. செப்பு திருமேனிகளின் பொற்காலம். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு கேட்போம். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது? அடுத்ததா பொருத்தமான காலத்தை சுட்டுக. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். ஸோ நேற்றுன்னு வந்துருச்சு. இப்போ என்ன வரும்? இறந்த காலம். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். பொருத்தமான காலம் இறந்த காலம். அடுத்ததா பொருத்தமான காலம் அமைத்தல். தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணவள்ளல். இதுவும் இறந்த காலம். கொடுத்தவன் வந்துருச்சு. தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணவள்ளல். ஸோ இதுவும் இறந்த காலம். அடுத்ததா பொருத்தமான காலம் அமைத்தல். மழை நன்கு பெய்தது. எல்லாமே ஒரே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இறந்த காலம் இந்த ஆப்ஷன்ல. மழை நன்கு பெய்தது, ஏற்கனவே பெஞ்சது சொல்லும் போது அது பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். அடுத்ததா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். விளக்கு, விண், மணி, விலங்கு, மேகலை எனும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் சரியான சொல்லை கண்டறிக. இதுல இருந்து எல்லா சொல்லையுமே எடுத்து ஒரே சென்டென்ஸ் ஆக்குறது. 2 சொற்களை சேர்க்கும் போது கரெக்டா வரணும். ஆப்ஷன் மணி மேகலை. ஸோ மணி மேகலை அப்படின்ற சொற்களை சேர்த்து வரும்போது தான் புதிய சொல் உருவாகுது. அடுத்ததான் பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குது. ஸோ இதை எப்படி எழுத்து வழக்குல நம்ம எழுத முடியும்? எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. ஸோ எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. ஸ்டால் அப்படின்னா கடை, டீ தேநீர். எதிர்த்தாப்புல அப்படிங்கும்போது எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது அப்படின்னு வரும். இருக்குதுன்னு சொல்லுவோம். பேச்சு வழக்குல இருக்கிறது அப்படின்னு போடணும். அடுத்ததா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. தம்பி நீ எங்க நிக்கிற? தம்பி நீ எங்க நிக்குற? தம்பி நீ எங்கே நிற்கின்றாய்? தம்பி நீ எங்க இருக்க? பார்த்தது தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் ஸோ தம்பி நீ எங்கே நிற்கின்றாய் அப்படின்னு கேட்கும். ஸோ அதுதான் எழுத்து வழக்கு. அடுத்ததான் நிறுத்தற்குறிகளை அறிதல். நிறுத்தற்குறிகள் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி. செலியன் துணி கடைக்கு சென்றான் அப்படிங்கிறது. அடுத்ததாகவும் நிறுத்தற்குறிகளை கேட்டிருக்காங்க. சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை அப்படிங்கிறது. ஸோ காவினம் கலனே சுருக்கின கலப்பை. இது சரியான நிறுத்தற்குறிகள் இருக்கக்கூடியது. 3ஆம் காலம் போல் ஒன்று, சாலை விபத்தில்லா தமிழ்நாடு, வெற்றி செயலும் சோறு தட்டாது, எதுவுமே வராது. அடுத்ததா நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். திருவிக்கா ஒரு சொல்றார், மாணவர்கள் கிட்ட சொல்றாரு. அதனால தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று. அது அவர் என்ன சொன்னது அப்படின்றத கோட்ஸ் ஃபுல்லா கொடுக்கும். திருவிக்கா மாணவர்களிடம் அப்படின்றதுனால அங்க கமா போட்டு ஃபுல் ஸ்டாப் கடைசி. அடுத்ததா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். யதார்த்தம் அப்படின்னா என்ன? யதார்த்தம் அப்படின்னா இயல்பு. யதார்த்தமா பேசுறாங்க, இயல்பா பேசுறாங்க சொல்லுவோம். யதார்த்தம் அப்படின்னா இயல்பு. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. கோயம்புத்தூர். ஸோ இப்பயும் அந்த பேரில் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் அப்படின்னா கோவை. அடுத்ததா ஊர் பெயரின் மறுவை எழுதுக. கும்பகோணம். குடந்தை. கும்பகோணத்தோட மறுவு குடந்தை. அடுத்ததா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். நீவு. நீவு அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம்.
நீவு அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம். அடுத்ததான் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்றதுக்கு சரியான இணை. ஸோ இதில் சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு லுக் அப், எட்டி பார்ப்பது அப்படின்னா சரியானது. மற்றதெல்லாம் வந்து ஆப்ஷன் தப்பாக. அடுத்ததா பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. புஸ்தகம், புக்ஸ் அப்படின்றத தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? நூல்கள். தான் வந்து ஈஸியாக தான் இருக்கு. அடுத்ததா கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல். எந்த வகையான விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடைக்கு போவாயா அப்படின்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொன்னா அது வந்து என்னது? நேர் விடை. பேராகிராஃப்ல இருந்து கேட்டிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு மகத்தானது? ஸோ அந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்கும். ஸோ அந்த மாதிரி வரதை வந்து அப்போ பார்த்து படி. தமிழர், தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க கொடுத்துருக்கிறதுல சிவன். இஸ்ரோவின் 9வது தலைவர் சிவன். இஸ்ரோவோட 9வது தலைவர் சிவன். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ்ரோ. எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குனராக இருந்தார்? 2015. பேராகிராஃப்ல கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா பிழை திருத்துக. பிழையற்ற தொடரை தேர்க. அவர், அவர் அல்ல அப்படின்றத சொல்லுவோம். அவர் அன்று சொல்லுவோம். அவர் அல்லர், அவர் இல்லை. இந்த ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து பிழையற்ற தொடர் அப்படின்னா அவர் அல்ல அப்படின்றதான் பிழையற்ற தொடர். அடுத்ததா பிழை திருத்துக. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. அது அல்ல அப்படின்றது வராது. அது அன்று அப்படிங்கிறது தான் சரியான தொடர். அடுத்ததா ஒருமை பன்மை பிழைகளற்ற சரியான தொடரை கண்டறிக. வீரர்கள் நாட்டை காத்தால், வீரர்கள் நாட்டை காத்தது, வீரர்கள் நாட்டை காத்தனர், வீரர்கள் நாட்டை காத்தன அப்படின்றாங்க. ஸோ வீரர்கள் நாட்டை காத்தனர் அப்படிங்கிறது தான் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். அடுத்ததா பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ ஈன்று அப்படின்னா என்ன? கொம்பு, கழித்திட, விடுதி, இதெல்லாம் என்ன அப்படின்னு. ஸோ ஈன்று அப்படின்னா என்ன வரும்? தந்து அப்படின்னு வரும். அடுத்ததா கொம்பு அப்படின்னா கிளை. இந்த 10th புக்கில் உங்களுக்கு அந்த கிளை, பழங்களோட வகைகள், இந்த தாவரத்தோடைய வகைகள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மேக்ஸிமம் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து நிறைய வந்து இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. கழித்திட அப்படின்னு பார்த்தோம்னா மகிழ்ந்திட. களி அப்படின்னாலே மகிழ்ச்சி. கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட. விடுதி அப்படிங்கிறது தங்கும் இடம். அடுத்ததா சொல் பொருள் பொறுத்துக. பருதி அப்படின்னா என்ன? கதிரவன். வெர்பு அப்படின்னா மழை. துயின்று அப்படின்னா உறங்கி. பயின்று அப்படின்னா கற்று அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே. இப்போ பருதி அப்படின்னா கதிரவன், வெர்பு அப்படின்னா மழை, துயின்று அப்படின்னா உறங்கி, பயின்று அப்படின்னா கற்று. சொல் பொருள் பொறுத்துக. அவல் அப்படின்னா பள்ளம். அவல் அப்படிங்கிறது பள்ளம். சுவல் அப்படின்றது என்னது? சுவல்னா பிடரி, தோல்னு வரும். பிடரி. பலனம் அப்படின்னா பலனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயல். புறவு அப்படின்றது காடு. ஸோ அவல் அப்படின்றது பள்ளம், சுவல் அப்படின்னா பிடரி, பலனம் அப்படின்றது வயல், புறவு அப்படின்னா காடு. அடுத்ததா பிழை திருத்துதல். ஓர் சரியான பதிலை தேர்ந்தெடு அப்படின்றாங்க. ஸோ ஓர் எங்க வரும்? ஒரு எங்க வரும்? இப்போ உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி என்ன வரும்? ஓர் தான் வரும். சரிங்களா? உயிர்மெய் எழுத்துக்களுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்படின்றது வரும். ஓர் அழகிய நகரம் அப்படின்றது தான் கரெக்டானது. அடுத்ததா பிழை திருத்துக. கரடி ஒரு அணைத்துண்ணி. கரடி ஒரு அணைத்துண்ணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்னது தான்.
ஸோ உயிரெழுத்துக்கள் வரும் பொழுது முன்னாடி என்ன வரும்? ஓர் வரும். ஸோ அப்போ என்ன வரும்? கரடி ஓர் அணை துண்ணி. ஒருன்னு வராது. கரடி ஓர் அணை துண்ணி அப்படின்றது தான் கரெக்ட். விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல். நம்ம ஏற்கனவே முன்ன பார்த்தது என்ன? போவேன் அப்படின்னு சொல்றதுக்கு நேர்விடை அப்படின்னு பார்த்தோம். இப்போ போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறும்போது அது என்ன விடை வகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன விடை வகை? மறைவிடை. அடுத்ததா விடை வகைகள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. இனமொழி விடை. ஸோ உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு இல்லை எனக்கு இது எழுத தெரியாது, இதுதான் எழுத தெரியும் அப்படின்ற மாதிரி கட்டுரை எழுத தெரியும் என்ற கூறுவது இனமொழி விடை. அலுவல் சார்ந்த சொற்கள், கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்நெட், ஆன்டி கிளாக்வைஸ், இமெயில், சர்ச் என்ஜின். இன்டர்நெட்னா என்ன? இன்டர்நெட் அப்படிங்கிறது இணையம். ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்றது இடஞ்சொலி. இமெயில் மின்னஞ்சல். சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடுபொறி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4 3 2 1. அடுத்ததா கலை சொல்லின் பொருள் அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. அடுத்ததும் கலை சொல் கொடுத்துருக்காங்க. ஆடிட்டர் அப்படின்றவர் கணக்கரா, கணக்கு எழுத்தரா, பட்டய கணக்கரா, பட்டய எழுத்தாளரா அப்படின்றது சொல்லு. ஸோ ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர். அடுத்ததாகவும் கலை சொல் தான் கொடுத்துருக்காங்க. அஃபிடாவிட் அப்படிங்கிறது அதுக்கு சரியான தமிழ் சொல் என்ன? ஆணை உறுதி ஆவணம். ஸோ அஃபிடாவிட் அப்படிங்கிறது ஆணை உறுதி ஆவணம். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ்வுவமை தொடர் உணர்த்தும் பொருளை தேறுக. எப்ப சொல்வோம்? இரட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்ற. அடுத்தது திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர். இத்தொடருக்கு ஏற்ற உவமை தொடரை தேர்க. திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர். அதுக்கேற்ற உவமை தொடர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வரும்போது நம்ம என்ன சொல்வோம்? மடை திறந்த வெள்ளம் போல. மடை திறந்த வெள்ளம் போல நிறைய பேர் வந்திருக்காங்க. அடுத்ததா கம்பி நீட்டுதல் என்னும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. கம்பி நீட்டுறது அப்படின்னா என்ன? விரைந்து வெளியேறுதல். கம்பி நீட்டுதல் என்னும் உவமை கூறும் பொருள் என்ன? விரைந்து வெளியேறுதல். அடுத்ததா எவ்வகை வினை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் திருந்தினான். தன்வினையா, செய்வினையா, பிறவினையா, செயற்பாட்டு வினையா? அவன் திருந்தினான். என்ன வரும்? தன்வினை. அடுத்ததா எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல். சட்டி உடைந்து போயிற்று. எவ்வகை வாக்கியம்? சட்டி உடைந்து போயிற்று. செயற்பாட்டு வினை. புக்கில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. சட்டி உடைந்து போயிற்று, ஆயிற்று அந்த மாதிரி வரும்பொழுது அது வந்து செயற்பாட்டு வினை. அடுத்ததா எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. குமரன் மழையில் நனையவில்லை. வினாத்தொடர். அப்துல் நேற்று வருவித்தான். எதிர்மறை வினைத்தொடர். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார்? பிறவினைத்தொடர். குமரன் மழையில் நனைந்தான். உடன்பாட்டு வினை. இதுல வந்து எது சரி அப்படின்னு கேட்டது. சரியான இணை. குமரன் மழையில் நனைந்தான் அப்படிங்கிறது உடன்பாட்டு வினைத்தொடர். இதுதான் வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. அடுத்ததா விடைக்கேற்ற வினா அமைக்க. 1957ஆம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவியிருக்கின்றன. இதுக்கு ஏற்ற கரெக்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோளை ஏவியிருக்கின்றன அப்படிங்கிறதான் சரியான கேள்வி. அடுத்ததா நம் முன்னோர் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினர். விடைக்கேற்ற வினா என்ன வரும்? யார் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினர் அப்படின்றதான் இந்த கொடுத்துருக்கிறதுக்கான கரெக்ட் கொஸ்டினா இருக்கும். அடுத்ததா இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். விளை, விளை. விலை அப்படின்றது பொருளோட மதிப்பு. விலை அப்படின்னா பொருளோட மதிப்பு. விளை அப்படின்னா உண்டாக்குதல், விளைவித்தல் அப்படின்னு உண்டாக்குதல் அப்படிங்கிறது. அடுத்ததா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். ஆப்ஷன் வந்து சி. மாணவர் வழிபாட்டு
கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் அப்படிங்கிறதா சரியான சொற்றொடர். அடுத்ததா சரியான அகரவரிசையை தேர்ந்தெடு. அகரவரிசை கேட்டிருக்காங்க. ஸோ உயிரெழுத்து தான் ஃபர்ஸ்ட் வரும். உழவு, ஏர், மண், அதுக்கப்புறம் மாடு. இதுதான் வந்து சரியான அகரவரிசை. உழவு, ஏர், மண், மாடு. சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடரை எழுதுக. கூர்மையான புலவர்களுக்கு வேல் போன்ற கருவியாகும் புகழ் மிகுந்த நல்ல தமிழ். இதுல சரியான சொற்றொடர் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். இந்த மாதிரி கொஞ்சம் வந்து தெளிவா பார்த்து போடும். அடுத்ததான் அகரவரிசைப்படி எழுதுக. கோப்பெரும் நற்கிள்ளி, காவற்பெண்டு, புறநானூறு, வீரம், சோழ மன்னன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து அகரவரிசைப்படி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு காவற்பெண்டு, அப்புறம் கோப்பெரும் நற்கிள்ளி, சோழ மன்னன், புறநானூறு, அப்புறம் வீரம். இதுதான் வந்து சரியான அகரவரிசை. அடுத்ததா பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. இப்போ படகம், தவில், கணப்பறை, பேரியாழ், உருமி, உடுக்கை, தவண்டை, பிடில், நாகசுரம், மகுடி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன வரும்? உடுக்கை, உருமி, கணப்பறை, தவண்டை, தவில், நாகசுரம், படகம், பிடில், பேரியாழ், மகுடி. ஸோ இதுதான் சரியான அகரவரிசை. அடுத்ததா அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு காதான் வரணும். பூ, செங்கடல், தக்காளி, பஞ்சு, வெந்தயம். இந்த குன்று ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க, வெந்தயம்க்கு அப்புறம் இல்லை, இங்கே இருக்கு. ஸோ குன்று, செங்கடல், தக்காளி, பஞ்சு, வெந்தயம். மற்றதெல்லாம் ஸ்டார்டிங்கில் எதுவுமே வராது, குன்று தான் ஸ்டார்டிங்கில் வரணும். அடுத்ததா விதை என்ற வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் என்ன? எதிர்மறைன்ட்டாலே என்ன வரணும்? விதையாமை. விதைக்க விதையாமை. அடுத்ததா வினைமுற்று வினையெச்சம். பாடினால் கண்ணகி எவ்வகை தொடர்? பாடினால் கண்ணகி அப்படின்றது வினைமுற்று முடிஞ்சது. பாடினால் கண்ணகி சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இருக்கா? பாடினால் கண்ணகி வினைமுற்று தொடர். அடுத்தது ஆள் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறி. தொழிற்பெயர் அப்படின்னா ஆளல், ஆளுதல்னு வராது. ஆள் அப்படின்னும் வேர் சொல்லோட தொழிற்பெயர் ஆளல். அடுத்ததா வேர் சொல்லை தேர்வு செய்க. செய்தான். செய்தான் அப்படிங்கிறதோடைய வேர் சொல் எது? செய் அப்படிங்கிறது தான். அடுத்ததா குமைந்தனை வேர் சொல் தருக. ஆப்ஷன் குமை. குமைந்தனை அப்படின்றதோட வேர் சொல் என்ன? குமை அப்படிங்கிறது. அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வெர்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? நம்ம மேலேயே பார்த்தோம். வெர்பு அப்படின்றத மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுத்துருந்தாங்க. வெர்பு அப்படிங்கிறது மலை அப்படின்றது தெரியும், மற்றதையும் வந்து பார்த்துக்கணும். சிலம்புனாலும் மலை, பொறுப்பு அப்படின்னாலும் மலை, குன்றுனாலும் மலை. ஸோ வெர்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று ஆகிய சொற்கள் மலை அப்படிங்கிறத குறிக்குது. அடுத்ததா தலை இச்சொல்லுக்கு இணையான வேர் சொற்களை கண்டறிக. இச்சொல்லுக்கு இணையான வேர் சொற்கள். ஸோ தலை அப்படிங்கிறத என்ன சொல்வோம்? முதன்மை அப்படின்னு. முதன்மை சிரசு. ஓகே, உறுப்பு தலை, முதன்மையா இருக்கிறதையும் தலையாய அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூரியன். சூரியன் எதெல்லாம் வரும்? கதிரவன் வரும், ஆதவன் வரும், பகலவன் வரும், ஞாயிறு வரும். மற்ற ஆப்ஷன்லையும் இருக்கு, ஆனால் ஃபுல்லுமே சூரியனை பற்றி இதில் தான் இருக்கும். இங்கே திங்கள் இருக்கும், வராது. இங்கே சந்திரன் இருக்கும், வராது. கடல் இதெல்லாம் வந்து வராது. கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் அப்படின்ற பொருள் தரக்கூடியது. அடுத்ததா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. அலை, அலை. ஸோ அலை அப்படிங்கிறது கடல் அலை. அழைத்தல்னு சொல்லுவோம். அழைத்தல் அப்படின்றது வரவழைத்தல் அப்படிங்கிறது. அடுத்ததா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆணி, ஆணி.
ஸோ ஆணி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட், அதாவது 3 சொல்லி நீ வரும் பொழுது எழுத்தாணி. ஆணி அப்படின்னா மாதம், ஆணி மாதம் சொல்லுவோம் இல்லையா, ஆணி 2 சொல்லி நீ வரும்போது மாதம். அடுத்ததா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியான இணையை தேர்ந்தெடு. சரியான இணை கேட்டிருக்காங்க இதுல இருக்கிறதுல. இன்டலெக்சுவல், சரியான இணை இன்டலெக்சுவல், அறிவாளர் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டியல்னு வரும், எம்பலம் அப்படின்னா சின்னம், தீசிஸ் அப்படிங்கிறது ஆய்வீடு. அடுத்ததா இ காமர்ஸ் இணையான தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இ காமர்ஸ்னா என்ன? மின்னணு வணிகம், மின்னணு வணிகம். அடுத்ததா டெபிட் கார்டு என்பதன் இணையான தமிழ் சொல். டெபிட் கார்டு கடன் அட்டையா, பற்று அட்டையா, காசோலையா, வரைவோலையா? ஸோ டெபிட் கார்டு அப்படிங்கிறது பற்று அட்டை, கிரெடிட் கார்டு அப்படின்னா தான் கடன் அட்டை, டிடி அப்படின்னா வரைவோலை, செக் அப்படிங்கிறது காசோலை. அடுத்ததா மரபு பிழை நீக்கிய சொல்லை தேர்வு செய்க. புறா குணுகும், மயில் கத்தும், கிளி கூவும், குயில் அகவும். ஸோ மரபு பிழை நீக்கிய சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறா குணுகும். அடுத்ததா சரியான மரபு சொல்லினை தேர்க. சப்பாத்தி கள்ளி. சரியான மரபு சொல் வந்து சப்பாத்தி கள்ளி, மடல். அடுத்ததா சரியான மரபு சொல் நாணல். நாணல் அப்படின்னா தோகை. அடுத்ததா பொருந்தா சொல்லை கண்டறிதல். நற்றிணை, கலித்தொகை, பரிபாடல், மதுரை காஞ்சி. இதில் பொருந்தாதது எது? மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி அப்படிங்கிறது 10 பாட்டு நூல். மீதி எல்லாமே நற்றிணை, கலித்தொகை, பரிபாடல் எல்லாம் 8 தொகையில் வரும். அடுத்ததா முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, திருக்குறள். இதில் பொருந்தாதது எது? பொருந்தாதது திருக்குறள். 14 கீழ்கணக்கு நூல்களில் 1 திருக்குறள். மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 10 பாட்டு, 14 மேல்கணக்கு நூல்களில் வரும். அடுத்ததா பொருந்தா இணையை தேர்ந்தெழுதுக அப்படின்றாங்க. வரைந்த ஓவியம் பெயரச்சு தொடர், செஞ்சனர் வீரர் வினைமுற்று தொடர், பொற்றொடி வந்தால் அன்மொழி தொகை, நண்பா படி உரிச்சொல் தொடர். இதில் பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பா படி உரிச்சொல் தொடர் அப்படின்றது வராது. அடுத்ததா இளமை எனும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? இளமைனாலே முதுமை தான். அடுத்ததா ஈதல் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஈதல் அப்படின்றது கொடுத்தல் அப்படின்னு. அப்போ எதிர்ச்சொல் வரும்பொழுது என்ன வரும்? ஏற்றல். ஈதல் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் ஏற்றல். அடுத்ததா எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க இரவலர். இரவலர் அப்படின்னா புரவலர். இரவலர் அப்படிங்கிறதுனா எதிர்ச்சொல் என்ன? புரவலர். அடுத்ததா காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். காடு கூட்டல் ஆறு. காடு கூட்டல் ஆறு காட்டாறு. காடு கூட்டல் ஆறு சேர்த்து எழுதும்போது காட்டாறுன்னு எழுதணும். அடுத்ததா அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அறிந்தது கூட்டல் அனைத்தும் எப்படி வரும்? அறிந்தது அனைத்தும் அப்படின்னு வரும். அறிந்து கூட்டல் அனைத்தும், அறிந்தது அனைத்தும். அடுத்ததா எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். எழுத்து கூட்டல் ஆணி. எழுத்தாணி அப்படின்றதுதான் சரியானது. எழுத்து கூட்டல் ஆணி, எழுத்தாணி. ஸோ இதை வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஷின் பேப்பரை வந்து நம்ம பார்க்கலாம். ஏதாவது சஜஷன் இருந்தது, ஏதாவது தப்பு இருந்தது அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.